வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். குன்னூர் பேருந்து நிலையம் அருகே நகராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டு வந்த நிழற்குடை பணிகள் 4 மாதமாகியும் நிறைவடையாமல் உள்ளதால் இதனை சீரமைக்க கோரி பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து நிலையம் உள்ளது. இந்த பழமை வாய்ந்த பேருந்து நிலையம் புதுப்பிக்க அண்மையில் 1.19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பேருந்து நிலையத்தின் முன்புறம் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்ட இடத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. இந்த இடத்தில் தடுப்பு அமைத்து பயணிகள் அமர இருக்கைகளுடன் கூடிய நிழற்குடையும் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த பணிகள் கடந்த 4 மாதமாகியும் நிறைவடையாமல் பாதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பயணிகள் மழைக்காலங்கள் மற்றும் கூட்ட நெரிசல் நேரங்களில் கைக்குழந்தைகளுடன் நீண்ட நேரம் காத்திருந்து பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சீரமைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காட்டுவதாகவும் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி என்ன ஆனது என்பதும் கேள்விக்குறியாகி தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.